கரண்டாப்பா? அப்பப்போ வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றதுதான் கரண்ட் வருது. அப்பா, ஏமா ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நேத்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்க. இன்னும் வரல. ஐயா, கொஞ்சம் காப்பி தூளும் சர்க்கரையே வேணும். ஓ, கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா, அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதாம்மா. ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா ஒரு போர்மிட்டாட்டின்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். இல்லைங்க, என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல, பக்கத்துல. வாங்க வாங்க, இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம், கைவசம் தொழில் இருக்கு, செய்யுங்க. ஆனா இது என்ன, வேலை போக ஒரு ஏணி வேணுமே. என்ன இது, ஒரு ஏணி கூட கொண்டு வரல. உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம். சம்பளம் அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணா தான் கொடுக்குறாங்க. இருங்க, ஏணி கொண்டு வர. ஓட்ட மாத்திர ஊத்துக்கிட்டு மடையா, சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம். அதனால தான் நம்மள பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திர வேண்டிதான். இந்தாங்க ஏணி, சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க. நான் வியாபாரத்தை கவனிக்கிறேன். நீ யாரு? நீதான் தடிய ஏணி தாங்குதான் செஞ்சுட்டு அப்புறம் நான் யாரு? போட்டு ஓடு போட்ட சிவகாமி, அம்மா சிவகாமி, சிவகாமி, நம்ம டாக்டர் சீக்கிரம் கூட்டு வா. ஐயோ 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 ஐயோ, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டர் சொல்லி அனுப்பிச்சு வந்துடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம், டாக்டர்லாம் வேண்டாம். அவன் வேதனைப்படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு தான். கொஞ்சம் பொறுமையா வந்து. ஐயோ, வலி தாங்க முடியலையே சிவா, கொஞ்சம் காலை புடிச்சு விடுறா. அம்மா, செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுடா. பாவம், அவர் சரிக்கு விழுந்துட்டாரு. அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்கு விடாதீங்க, வாழ்க்கையிலேயே சரிக்கு விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடுங்கன்னு நினைச்சிட்டேன்.
நான் கூட தவறுதலா இவங்களை ஓடு மாத்துறவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்துறவங்க நாளைக்கு தான் வராங்களாம். அப்படின்னா இவங்கெல்லாம் நாமெல்லாம் அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ். அடடா, இத நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனாலதான் நீங்க சொன்னோன்னு தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சுங்க. அதனால பரவாயில்லைங்க. ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூட ஓடு இருக்கும். இல்லாட்டி ஒழுகாதா? தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க, அவங்கள வச்சே ஓட்ட மாத்துறது. ஆமா, உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பார்க்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட தான் நாங்க புறப்பட்டோம். இவ்வளவு பெரிய லட்சியத்தோட புறப்பட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா? நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்ன இருந்தமே இடம், அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம். எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நாளை அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க பந்தாவத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவதுக்கு வா, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா சாப்பாடு. உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? இப்ப உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் 2 பேரும் கம்மி என்ன வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்ணுவேன்? வாழைப்பழத்தோடு. ஆமா சிவா, நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா. லட்சுமி, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன செய்யறது? வீட்டுல புதுசா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சாகணும். சார், தோரம் பருப்பு மூட்டை 120 ரூபாய் விக்குது. மண்டியில அதை எடுத்துன்னு வர செலவு என்னாச்சு? கிளீன் பண்ற செலவு என்னாச்சு? கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னம்மா நீ வளவளன்னு பேசுறா? வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டொன்னு துண்டு பேசுறான். நான் பேசுறேன். ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நீ சொக்காய பார்த்தா சரியா பேச மாட்டேன்ற. அதான் சொன்னாங்க துவரம் பருப்பு. சரியே, துவரம் பருப்பு எவ்வளவு? 6 பைசா. துவரம் பருப்பு 1/2 பைசா. அப்புறம் என்ன வேணும்? மிளகா, உப்பு, புளி. புளி எவ்வளவு? ஆளாக்கு. புளி ஆளாக்கா? நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி அளக்குறாங்க? அவர் கூட என்னங்க, இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதுதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதாவது அவசரமா பேசணும்னு சொன்னாரே? இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும், துணைக்கு நீ போய் இருட்டு. அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம் இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டு இருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது, இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இருக்குது? என்னது? நீங்க எல்லாத்தையும் கட்டி வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வெறுமையோட போற, பணத்தை வச்சுட்டு போ. போயிட்டு வந்துடுறேன்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கொண்டு எடுத்து வரதான் போறேன். இந்தப்பா, அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ. அப்பதான் நீ திரும்பி வருவேன். சார் வந்து போப்பா. லட்சுமி, இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது, தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போடுற? 5 மணிக்கு வேணும்மா? பின்ன கடல்ல இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கிழிச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது, அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான், இது பாட்டுக்கு படகு படகுன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார். அதேதான் பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப கால்ல விழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வராம மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தருவோம், நமக்கு நான் சொத்தா இல்ல. அது போட்டோம், இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15,000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தானா? நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க.
ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. பாய், நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கு கணக்கு பிள்ளை. குபு குபு. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா ஞாபகம் மறதியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போன தனியா போவாதடா. எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்ப என் கணக்கு பிள்ளை தானா? நான் பெற்ற அவனே நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது. நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற. நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ கட்சி பண்ண போது ஏயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? இந்த பொண்ணுங்க பின்ன ஓம் பண்ணியா கேட்டார். போய் நேரா போகணும், போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை விடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வராருன்னு சொல்லு. போ போ. போறேன். ஏன்னா கட்சி இல்ல எடுக்க